வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான பொது அறிவு, அதாவது ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கொடிக்காத்த குமரன், ஆப்ஷன் பி நேதாஜி, ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காந்தியடிகள். இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 51வது கொஷினை பாருங்கள். எந்த ஒன்று பஞ்சாயத் ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் எது பஞ்சாயத் ராஜில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சமிதி, ஆப்ஷன் பி கிராமம், ஆப்ஷன் சி நகரியம், ஆப்ஷன் டி ஜில்லா பரிசாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நகரியம். அதுதான் பஞ்சாயத் ராஜில் இல்லை. எந்த ஒன்று பஞ்சாயத் ராஜில் இல்லை அப்படின்னா நகரியம். 52வது கொஷின் பாருங்கள். முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காஷ்மீர், ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி ஆந்திரா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 53வது கொஷின் பாருங்கள். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி தலைமை வழக்குரைஞர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி பிரதம மந்திரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். அவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பார். 54 கேலா ஒலியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேலா ஒலியை உணரும் தன்மை அப்படின்னா, ஒரு சவுண்டை கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சவுண்டு இருக்குது அப்படின்னா அந்த இதை யாரால் உணர முடியும், அந்த தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி வௌவால், ஆப்ஷன் சி பறவை, ஆப்ஷன் டி மீன். வௌவாலால் மட்டும்தான் கேட்க முடியாத ஒலியை கூட கேட்க முடியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வௌவால். 55 முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கே கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கூட்டம் எங்கு நடைபெற்றது, எங்கு கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி சென்னை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பம்பாய். முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்ற இடம் வந்து பம்பாய். 56வது பாருங்கள். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி மோதிலால் நேரு, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி மோதிலால் நேரு, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். 57 பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், இந்தியா இந்த 3 நாட்டோடைய பொதுவான தேசிய பழம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாழை, ஆப்ஷன் பி அத்தி, ஆப்ஷன் சி மா, ஆப்ஷன் டி பலா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மா. 58 பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி இளங்கோவடிகள், ஆப்ஷன் சி திருமூலர், ஆப்ஷன் டி திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 59 அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். 60வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டம். தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரியலூர், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி கள்ளக்குறிச்சி. இரும்பு தாது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். 61வது கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸ் கொஸ்டின்னு மொத்தம் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீழே வந்து அடிமானம் எல்லாமே நம்மளுக்கு சமமாக இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போட்டால் போதும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 5 ஏ இருக்குது. அப்போ ஏ பவர் 5 அப்படின்னு சொல்லி போடணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 62வது கொஸ்டின் பாருங்கள். 0.009 இதுக்கு ஈக்குவலானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் 0.90, ஆப்ஷன் பியை பாருங்கள் 0.
090. ஆப்ஷன் சியை பாருங்கள் 0.009000. ஆப்ஷன் டியை பாருங்கள் 0.900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதா பாருங்களேன் 0.00 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 0.20 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் மட்டும்தான் 0.20 வந்திருக்கு. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். 0.009. நம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து ஒரு நம்பர் வந்து லாஸ்ட்டில் ஜீரோஸ் வந்தாலே அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவை கிடையாது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 2 0 இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். அப்போ அதான் ஈக்குவலான ஆன்சர். 63. ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எண்ணில் அவ்வெண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, அதோடைய பாதியில் கூடுதல் தான் 30 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு எண்ணை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்குவோம், அதனுடைய பாதியின் கூடுதல் தான் 30. அப்போ x/2 = 30. அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். 63வதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் 20. இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம யூடியூப் கிளாஸஸ்லாம் போட்டிருக்கோம். சார் வந்து ஆப்லேயும் கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், எந்தெந்த கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிளாஸஸில் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 64வது கொஷின் பாருங்கள். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடினா 110 அடி தோன்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 22 அடினா ஒரு நாளுக்கு 22 அடி. அப்போ நாள் தான் கேட்டிருக்காங்க. அந்த நாளை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்குவோம். அந்த எத்தனை நாளில் 110 அடி அப்படின்னு. அப்போ அடிகள் வந்து என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு கூட தானே செஞ்சுருக்கு. அப்போ நாளும் நம்மளுக்கு என்ன தான் ஆகும், கூட தானே ஆகும். எதை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 இதை வந்து நம்ம டைரக்ட் மெத்தடில் போட போகிறோம். பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாக்ஸ் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணணும். நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து நம்மளுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். 5 நாட்கள். 65வது கொஷின் பாருங்கள். விடுபட்ட எண்களை நிரப்புக. நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேஷியோவில் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5:- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டபுள் கொடுத்து 10:8, $15:- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 65க்கு ஆப்ஷன் ஏ 4,12 அப்படின்னு கிடைக்கும். மொதல் பாக்ஸில் 4, ரெண்டாவது பாக்ஸில் 12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் கொடுத்துருக்கிற எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ கிளாஸஸை பார்த்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 66வது கொஸ்டின் பாருங்கள். பாரி 5 டென்னிஸ் பந்துக்களை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில் 12 பந்துகள் இருக்குது. அப்போ ஒரு பெட்டி பந்துகளுடைய விலை 180. அப்போ 5 பந்துகளை அவன் வாங்கணுன்னா எவ்வளோ தொகை செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 டென்னிஸ் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க. ஒரு பெட்டியில் எத்தனை பொருள் இருக்குது, 12 பந்துகள் இருக்குது. ஒரு பெட்டி 12 பந்து. அப்போ 5 பந்து, ஒரு பெட்டியில் 12 பந்து. அப்போ 12 பந்தோடைய விலை வந்து எவ்வளவு நம்மளுக்கு, 180. அப்போ 5 பந்தோடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுவும் பாக்ஸ் மெத்தட் தான். ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள். பாக்ஸ் மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், 75. 5 பந்துகளுடைய விலை 75. 67வது கொஸ்டின் பாருங்கள். a+b 5, a² + b² 13. அப்போ ஏபியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். 68வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருந்தாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, PNR/100. PNR/100 அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆறுனா வட்டி வீதம், அந்த சதவீதம் 8% இருக்குல்ல அது. என்னன்னா 3 ஆண்டு, பி அப்படின்னா அசல் 25,000. எல்லாத்தையும் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 68வது கொஷினுக்கு வந்து 6,000 ரூபாய் தான் வரும். PNR/100 அந்த ஃபார்முலாவில் போட்டால். ஆன்சர் வந்து டி 6,000. 69வது கொஷின்.
1/5 சதவீதமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதவீதம் மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 20 அப்படின்னு கிடைக்கும். 69க்கு பி ஆன்சர் 20%. 70வது கொஷின். நரேன் 7.4 கிலோகிராம் மாம்பழங்களை வாங்கினார். வீட்டிற்கு செல்லும் வழியில் 4.650 கிலோகிராம் மாம்பழங்களை தனது சகோதரிக்கு அளித்து விட்டார். அவரிடம் மீதமுள்ள மாம்பழங்களுடைய எடையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.4 கிலோகிராம் மாம்பழங்களை வாங்குறாரு. வீட்டுக்கு போகிற வழியில் 4.650 கிலோகிராம் மாம்பழங்களை கொடுத்துட்றாரு. இப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2.750 கிலோகிராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ கிளாஸஸாக சார் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க.